அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலில் அனைத்து வரிகளையும் பாடுவது, அந்த பாடலை பாடும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை வெளியிட்டது. சுற்றறிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை பாடலாம் என்று அறிவுறுத்தியல் மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளதே தவிர அதை கட்டாயம் பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்றால் சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலில் அனைத்து வரிகளையும் பாடுவது, அந்த பாடலை பாடும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை வெளியிட்டது. சுற்றறிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை பாடலாம் என்று அறிவுறுத்தியல் மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளதே தவிர அதை கட்டாயம் பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்றால் சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலில் அனைத்து வரிகளையும் பாடுவது, அந்த பாடலை பாடும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை வெளியிட்டது. சுற்றறிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை பாடலாம் என்று அறிவுறுத்தியல் மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளதே தவிர அதை கட்டாயம் பாட வேண்டும் என்று தெரிவிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்றால் சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.